வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். தாபா ஸ்டைலில் ஒரு காளானும் கோஸும் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். சாதாரணமாக கிரேவி மாரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ஸ்பைசியாகவும் இருக்கும். அதை நம்ம சிக்கன் 65 எப்படி மசாலாலாம் போட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி செய்வோமோ அது மாதிரி இதை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கிரேவி செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது காளான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்குது. அது சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கிது பவுலில் போட்டுக்கலாம். அதேமாரி கோஸு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். அதே பொடியாக கட் பண்ணிக்கிது, அதுவும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மாரி எடுத்துக்குது. இது கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு ரெண்டும் கலந்து அரைச்சிது அது 1 ஸ்பூன். இது மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் மாரி எடுத்துக்குது. உங்களுக்கு மைதா மாவு இஷ்டம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். ஆனால் தாபா ஸ்டைலில் பண்ணும்போது இந்த மைதா போட்டால் தான் நல்ல பைண்டிங் வரும், நல்லாயிருக்கும். இது அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் மாரி எடுத்துக்குது. கார்ன்ஃப்ளவர் நல்லா 2 ஸ்பூன் மாரி எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அது ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். முதல்ல தண்ணி ஊற்றினோம்னா கொல கொலன்னு ஆகிடும், மிக்ஸ் ஆகாது. நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பானால் அடுப்பில் வச்சு சூடு ஏற்றிட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது குழியான ஒரு பானால் தான் எடுத்துருக்குது. அதில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி இந்த ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு மாரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. பக்கடா மாரி சின்ன சின்னதாக அப்படி கையில் எடுத்து போடலாம். வெந்து மேலே வந்துச்சுல்ல, இப்போ நம்ம திருப்பி போட்டுடணும். இப்போ சத்தம் நின்றுடுச்சு, நல்லா செவந்தும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பானால் வச்சு கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பானால் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணாலும் அந்த எண்ணெயிலே ஒரு கரண்டி மாதிரி கொண்டு ஊற்றிக்கலாம். இது சூடு ஏறினுக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த பக்கடாவை நம்ம 2 உடச்சிக்கலாம். அது நல்லா மசிச்சு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இந்த எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சு சின்ன சின்னதாக அதை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் பாதியாக வதங்கிடுச்சு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு 6 மாதிரி. அதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு, இந்த காஷ்மீரி மிளகா தூள் 1 ஸ்பூன் மாதிரி சேர்த்துடலாம். தனியா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சோண்டு உப்பு, இதுக்கு மட்டும் உப்பு. இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்குது. அதில் இந்த வெங்காயம் இந்த கிரேவி நல்லா கொதித்து வெந்துன்னு இருக்குது. அதுக்குள்ளே 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி இதில் சேர்த்தலாம். அதுக்கு இப்போது கரைச்சிக்கலாம். இது கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். இது கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோடனே கெட்டி ஆகிடும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இது எல்லாம் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் கலந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சுட்டு வச்ச இந்த பக்கடாவை சேர்த்துடலாம். அப்படியே இந்த மசாலாவோட இந்த பக்கடா ஊறி வெந்து வரணும். அப்போ தான் அந்த பக்கடாவுக்கு டேஸ்ட் வரும். அது ஊற ஊற நம்ம இதை உடச்சி விட்டுடணும். இப்போது இதில் டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். அதே சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கிரேவியும் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சுகர் ஒரே ஒரு பிஞ்சு அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதே கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர் பவுட்ரு கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றினா ரெட் கலரு இந்த தாபா ஸ்டைலில் ரெட்டாக வரும். நமக்கு அது தேவையில்லை.
இதே நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இது மேலே கொஞ்சம் கார்னிஷுக்கு கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது தூவி அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும்.